ஃபோன் பண்ணி என்ன எதுவும் நல்ல விசேஷம் இருக்கா? நீ ஃபோன் பண்ணதான் இங்கே கெட்ட விசேஷமே. நாங்கள் 2 பேரும் நல்லா தான் இருந்தோம். இப்படி சில சொந்தக்காரங்க இருக்கிறாங்களே, அது இல்லாமல் இருந்தாவே எல்லாமே நல்லா தான் இருக்கும். அப்படி டோன்ட் டூ தட், டோன்ட் பி சோ மீன். ஆமென். நீங்க கிறிஸ்டியனா இருக்கிறது ரெண்டாவது, நார்மல் ஹியூமன் பீயிங்கா இருங்க முதல்ல. Are you with me? So now watch this. See, இப்போ போறாங்க 2 பேர். இந்த மாமியார் ரொம்ப நல்லவங்க, இவங்க பாக்குறாங்க, பாருமா என் வாழ்க்கை கெட்டு போயிடுச்சு. ஆனா என்னன்னா, நான் கிளவி, எனக்கு ஒரு ப்ராப்ளம், என் வாழ்க்கை வாழ முடிச்சிட்டேன். ஆனா நீங்க 2 பேரும் யங்கா இருக்கிறீங்க, ஆளுக்கு ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருங்க. அதனால நீங்க 2 பேரும் போய் கல்யாணம் பண்ணிக்கோங்கிறாங்க. உடனே இந்த அம்மாவோட மருமகள் தான் ரூத், சரியா, இளம் விதவை. இன்னொரு மருமக பேரு ஓர்பா. எல்லாம் சொல்லுங்க, ஓர்பா. ஓர்பான்னு சொல்றதை விட உஷாரான ஓர்பா அப்படின்னு சொல்லலாம். என்னது என்னது சொல்லுங்க, உஷாரான ஓர்பா. ரூத் வந்துட்டு பைபிள் இருக்க குணசாலியான ரூத்னே வச்சுக்குவோம். சரி, இந்த அம்மா சொல்றாங்க, பாருமா 2 பேரும் ஆளுக்கு போய் நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க. உடனே ஓர்பால நீங்க சொல்றத கரெக்ட். சரி, நீங்க அந்த ஊருக்கு போனீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா இருக்கும். அதனால் நீங்கள் போய் இது பண்ணிக்கோங்க, நான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஆண்டி பாய் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த ரூத் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படி நீங்கள் என்கிட்ட பேசாதீங்க, என்னை போக சொல்லாதீங்க, நீங்கள் எங்கே போனாலும் உங்களே கூட வருவேன், நீ முன்னால் போனால் பின்னால் வருவேன்றான். நீங்கள் போகிற இடத்துக்குலாம் நான் வருவேன், உங்கள் ஊர் தான் என் ஊர், உங்கள் ஜனம் தான் என் ஜனம், உங்கள் இனம் தான் இனம், உங்கள் சாமி தான் என் சாமி. என்னது, நீங்க எங்க போனாலும் வருவேன்னு ஒரு முடிவு எடுக்கிறான். அந்த முடிவு இந்த இளம் விதவினுடைய வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போட்டது. அந்த அம்மாவோட ஸ்டோரி அதோட மாறிச்சுங்க. Oh Jesus Christ, hallelujah. ஓர்பாக்கு என்ன நடந்துச்சு நமக்கு தெரியல. அந்த லேடி உஷாரான லேடி தான். ஆனா அதுக்கப்புறம் யாரை கல்யாணம் பண்ணாங்களோ பண்ணலையோ, அவங்க வாழ்க்கை நல்லா இருந்துச்சோ கெட்டு போச்சோ நமக்கு தெரியல, ஏன்னா பைபிள் சொல்லல. ஆனா ரூத்துக்கு என்ன ஆச்சுன்னா, இந்த ஏழை இளம் விதவை மாமியாரை பிடிச்சிட்டு பெத்லகேமுக்கு வர்றாங்க. ஆனா வந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னா, ஆண்டவர் வாழ்க்கையை இழந்த இந்த இளம் விதவைய அந்த ஊர்ல இருந்த ஒரு பெரிய ஜமீன்தாருக்கு, ஒரு பெரிய பணக்காரனுக்கு, ஐஸ்வர்யவானுக்கு ஆண்டவர் கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. அது மட்டும் இல்ல, இந்த அம்மாவுக்கு ஒரு பையன் பிறக்கிறான், அவருக்கு ஒரு பையன் பிறக்கிறான், அவருக்கு ஒரு பையன் பிறக்கிறான். அவங்க அம்மாவோட, இந்த அம்மாவோட கொள்ளு பேரன் அந்த தேசத்துக்கே ராஜாவாக மாறுகிறார். அவரோட பேரு தாவீது.